வலைத்தளங்களில் மட்டும் இல்லை, நாடு பூரா பேச்சு என்னென்னா சினிமா ரசிகர்கள் மத்தியில் குட் பேட் அண்ட் அக்லி தான். இன்ஃபேக்ட் வந்து அதனுடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து 45 மில்லியன் மேலே அந்த லைக்ஸு, அதுதான் வந்து அஜித் சாருடைய ரீச்சுன்னு நம்ம சொல்லலாம். அது பாருங்களேன் சார். குட் பேட் அக்லி பொறுத்தவரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோயினா நயன்தாரா தான் வர போகிறாங்க. இது ஆல்மோஸ்ட் நியூஸ். பட் ஆனால் அஜித் சார் வந்து அடுத்ததான் பண்ணணும்னு நினைக்கிற படமே சிவா சாரோட தான். கங்குவா வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்துட்டு அஜித் சாருக்கு இன்னும் பெரிய ஹாப்பியாக இருக்கும். சமீபத்தில் வலைதளத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட இன்னொரு செய்தின்னா அது சத்யராஜ் நரேந்திர மோடி பாத்திரத்தில் நடிக்க போகிறார் அப்படின்னு தான். சார் அவர் சுயமரியாதைக்காரர். அவர் வந்து இந்த விஷயத்துக்கெல்லாம் வர மாட்டார். அவர் வந்து அத்தனை பேர் ப்ரெஷர் போட்டாங்க, முடியாது, எனக்கு வேண்டாம், எனக்கு இது சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு. இப்போ வலைத்தளங்களில் மட்டும் இல்லை, நாடு பூரா பேச்சு என்னென்னா சினிமா ரசிகர்கள் மத்தியில் குட் பேட் அண்ட் அக்லி தான். அவனுடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்ததுலேருந்து எல்லாருமே அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. சேல்ஸும் மிகப்பெரிய அளவில் எகிரி போருக்கு அந்த படம். ஆமாம் சார். இன்ஃபேக்ட் வந்து அதனுடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து 45 மில்லியன் மேலே அந்த லைக்ஸு, அதுதான் வந்து அஜித் சாருடைய ரீச்சுன்னு நம்ம சொல்லலாம். அது பாருங்களேன், விஜய் சாருக்கும் அஜித் சார் இருக்கிற அந்த மாஸ் இருக்குல்ல, அவங்களுடைய ஒரு லுக் வந்தாலே அவ்வளோ பெரிய ரீச். இதெல்லாம் வந்து சாதாரணமாக ஒரு பெரிய ஹீரோக்களுக்கு வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியுது பாருங்கள். அந்தளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து அவ்வளோ லைக் பண்ண தொட்டு தான் இப்போ பாருங்கள் அந்த அந்த ஹீட்டு அவ்வளோ பெருசாக குட் பேட் அக்லி வந்த உடனே டிஜிட்டல் ரைட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிட்டாங்கன்னு 95 கோடி 100 கோடின்றாங்க. அது எக்ஸாக்ட் அமௌண்ட் தெரியாது, நம்ம அது ப்ரொடியூசருக்கு தான் தெரியும். பட் எனிதிங் அபவுட் 90 crore டெஃபினட்டாக இருக்கும். ஏன்னா அந்தளவு அந்த படத்துக்கு ஹைப் இருக்குது. இதுதான் வந்து பெரிய பெரிய ஹீரோக்களுடைய அந்த மினிமம் கேரண்டி நம்ம சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி, விடாமுயற்சி அவங்ககிட்ட தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோட் வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தக்ஸ் லைஃப் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அவ்வளோ பெரிய 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 படங்களையும் அவங்க வந்து பெரிய பெரிய விலை கொடுத்து வாங்குறது தான் பெரிய நடிகர்கள் படம்னா கேரண்டின்றதை திருப்பி எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. குட் பேட் அக்லியை பொறுத்த வரைக்கும் 2-3 விஷயம் சொல்ல நினைக்கிறேன். அந்த படத்தில் 3 கெட்டப்பு. ஆமாம், அஜித்துக்கு. ஆமாம், 3 கெட்டப் ஒரு நடிகர் போனோன்னா நிச்சயமாக ஒரு விக் வச்சாகும். அஜித்தை பொறுத்த வரைக்கும் விக்குன்னாவே அப்படி வந்து ஹேட் பண்ணக்கூடியவர் அவர். அதனால் இந்த படத்தில் எப்படி அந்த கெட்டப்பை சரி பண்ணுறது அப்படின்னு 2 மாதமாக அந்த டிஸ்கஷன் தான் போயிட்டுருக்கு. ஆனாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர் விக்கை ரெடி பண்ணி வச்சுட்டு ஏதாவது எப்படியாவது அஜித்தை கன்வின்ஸ் பண்ணி அந்த கெட்டப்பை மாற்றலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. அதே மாதிரி ஹீரோயின் பார்த்திங்கன்னா இன்னி வரைக்கும் அந்த படத்துக்கு வந்து ஹீரோயின் அமையலை. தடான்னு இப்போல்லாம் ஒரு படத்தை ப்ராஜெக்ட் பிளான் பண்ணோம்னா மற்ற ஸ்டார்ஸ் அந்த படத்தை கிடைக்கிறது வந்து பெரிய போராட்டமாக இருக்குது. எல்லா ஹீரோயினும் எங்கேஜ் ஆகிருக்காங்க. இதில் ஒரு லக்கி சான்ஸ் வந்து தானியா ரவிச்சந்திரனுக்கு கிடச்சி பக்கத்து வரைக்கும் போயிருக்காங்க. அந்த படத்தில் ஹீரோ நடிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஒரு ரவுண்டு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஏதோ சில காரணங்களால் அவங்க நடிக்கலை. இப்போ ஹீரோயின் வேட்டை தொடருது. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான செய்தி கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு வந்து அது வந்து உண்மை அப்படின்னு தெரியல. சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தோடு அந்த தயாரிப்பாளர் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் சன் பிக்சர்ஸும் அந்த நிறுவனமும் சேர்ந்து அந்த படத்தை தயாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. சார் குட் பேட் அக்லி பொறுத்தவரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோயினா நயன்தாரா தான் வர போகிறாங்க. இது ஆல்மோஸ்ட் நியூஸ். அதுதான் இவங்க தான் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நியூஸ் இருக்குது மார்க்கெட்டில். நீங்கள் சொன்ன சன் பிக்சர்ஸ் பொறுத்தவரை எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் என்கொயரி பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க, சேட்டலைட்டுக்கு தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு சேட்டலைட்டு பண்ணும்போது இதையும் நம்ம பண்ணலாமே, தியேட்டருக்கு அவங்களுக்கு டைப் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் ப்ரொடியூசர் யார் பார்த்தீங்கன்னா அவங்க தெலுங்குலேருந்து வராங்க. அவங்க எப்படி இங்கே ரெட் ஜெயின் கிட்ட தான் வந்து நிற்கணும். ரெட் ஜெயின் கிட்டேயோ யார்கிட்டயோ வரணும்ல. அது சன் பிக்சர்ஸ்னால் எல்லாமே ஒரு யுனைட்டடாக ஒரு காம்பினேஷன் ஆகிடும். அப்போது தியேட்டர்கள் ஏன்னா டிஜிட்டல் ஆல்ரெடி போயாச்சு. இப்போ சன் பிக்சர்ஸ்க்கு என்னென்னா மியூசிக் ரைட்ஸு, சேட்டலைட்டு, தியேட்டர்கள், ஓவர்சீஸ் எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருந்தானா படமாக அவங்க ப்ரெசன்ஸ் வரும்ல. அதுக்காக ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குன்னு தான் சொல்கிறாங்களே தவிர டோட்டலாக டேக் ஓவர் மாதிரி இல்லை. ஏன்னா அந்த டீலை குறைச்சிட்டு தான் பேசுவாங்க. அது என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வரும் தெரியாது. ஒருவேளை அந்த டீல் சரியாக ஒர்க் அவுட் ஆகல வச்சுங்களேன், அவங்க சேட்டலைட் மட்டுமே கொடுக்கலாம். இப்போதைக்கு சன் பிக்சர்ஸினுடைய டார்கெட் எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் தங்கிட்ட இருக்கணும். அதான் முக்கியமாக அவங்கள பொறுத்த வரைக்கும் அஜித்தோட அவங்க படமே பண்ணல. அதனால் அது கூட இந்த படம் அது கூட இருக்கலாம், ஒரு காரணமாக இருக்கலாம். கண்டிப்பாக இருக்கலாம். அவங்களுக்கு வந்து அஜித் சாரோட அடுத்த படம் பண்ணணும் பிளானில் இருக்குது சார். ஆல்மோஸ்ட் அது வந்து ஃபைனல் ஸ்டேஜ் தான் இருக்குது. அதாவது சிறுத்தை சிவா ஒன்று பண்ணுறதா இருந்ததா கூட பேச்சு. ஆமாம் சார், சிவா சாரும் அஜித் சாரும் சேர்ந்துட்டு சன் பிக்சர்ஸ் பண்ணோம் தான் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஆனால் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் ஒர்க் அவுட் அவைலபிள் இருக்குது. அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. அது வந்து ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த படம் நடக்கும் தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா
சிவா சாருக்கும் அஜித் சாருக்கும் பயங்கரமான க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அஜித் சார் வந்து அடுத்ததாக பண்ணணும்னு நினைக்கிற படமே சிவா சாரோட தான். ஏன்னா இஸ் வெரி ஹாப்பி வித் அவருடைய ப்ரொடக்ஷன். அதாவது கங்குவா வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்துட்டு அஜித் சாருக்கு இன்னும் பெரிய ஹாப்பி அவர் பேரில். அடுத்த படம் நம்ம பண்ணிக்கலாம், ட்ராவல் பண்ணலாம்னு சொல்லி அந்த அளவு வந்திருக்கு. எனக்கு அது நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போது அந்த படத்தை எந்த ப்ரொடியூசர் பண்ணுவாருன்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக சாய்ஸ் என்ன வருதுன்னா, சன் பிக்சர்ஸ் ஆல்ரெடி ஆஃபர் கொடுத்தது வந்து சிவா சாருக்கு, நீங்கள் நம்மளுக்கு படம் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அஜித் சார் வந்து சிவா சாரோட பண்ணோன்னா அந்த படம் சன் பிக்சர்ஸ் தான் ஆட்டோமேட்டிக்காக போகும். ஸோ அதுக்கான முயற்சியில் இது ஒரு எஃபர்ட்டாக இருக்கலாம். இப்போ இவங்க பண்ணுற இந்த முயற்சி வந்து எனக்கு மீதி ரைட்ஸ்லாம் கொடுத்துருங்க, டிஜிட்டல் தவிர மீதி ரைட்ஸ்லாம் ஒரு வேல்யூ போடுங்க, எங்களுக்கு கொடுத்துருங்க, அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் உண்டு, ஆல் ஆர் ஈக்குவல், சம் ஆர் மோர் ஈக்குவல். அது மாதிரி தான் ஓடிடி நிறுவனம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓடிடி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே விற்பனையெல்லாம் சரிஞ்சிருக்கு, திரைப்படங்களுடைய விற்பனை விலை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம். பெரிய நட்சத்திரங்களுடைய படங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுத்தியிருந்தா எனக்கு தெரியல. ஏன்னா நல்ல நல்ல விலை தான் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம சொன்ன படமெல்லாம் பார்த்து பேசணுமே, அதனால் பெரிய விலைக்கு தான் கொடுத்துருக்காங்க. தக் லைஃப் வந்து இதில் வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக் ப்ரைஸுக்கு விற்றுருக்கு. இது வரைக்கும் எந்த படமும் விற்காத விலைக்கு விற்றுருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது பெரிய நட்சத்திரங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது சார். அமௌண்ட்டு குறைஞ்சிருக்கு, ஆனால் இமீடியட் டிமாண்ட் இருக்குது சார். ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த படத்தை நீங்கள் போய் ப்ரெசென்ட் பண்ணிங்க வச்சிங்களேன், உடனே வந்து ஓடிடி நிறுவனங்கள்லாம் ரெடியாக இருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஓடிடி கூட தான் உட்காந்து வரேன். ஒரு நல்ல பேசப்பட்ட படம், ஓகே, ஒரு ஓடிடி நிறுவனம் கூட பேசிகிட்டு இருக்கேன் சார், எப்படியாவது நீங்கள் வந்து இதை வாங்குங்க, பணம் கொடுத்து வாங்குங்கன்னு சொல்லும்போது அவங்க அதுக்கு 1% கூட ரெடி இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லை. நாங்கள் இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இதில் கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா, சார் கேரக்டர் ஆர்டிஸ்ட் பற்றியெல்லாம் பேசாதீங்க. அதில் வந்து இத்தனை கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து பாப்புலர் ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா, சார் ஹீரோ பாப்புலராக இல்லையா? அந்த ஹீரோ பாப்புலர் கிடையாது. அவங்க மைண்டு ஒரே தெளிவாக பேசுகிறாங்க சார். பாப்புலர் ஹீரோ இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த படத்தை கண்டிப்பாக பார்ப்பாங்க, புது சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வருவாங்க, நாங்கள் ப்ரொமோட் பண்ணணும். சரி, நான் சொல்கிறேன், ரெவன்யூ ஷேரில் போடலாமன்னா அதுக்கு வந்து எங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக கொடுப்பீங்களா? எப்படின்னா நான் எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது, எக்ஸ்க்ளூசிவாக எங்களுக்கே கொடுத்துடணும் நீங்கள். அப்படின்னா பாப்புலர் இல்லாத ஆர்டிஸ்ட் படத்தை நாங்கள் போடுறோம். நான் சொன்னேன், ஏங்க அப்போ எப்படிங்க எனக்கு பணம் வரும்? இப்போ நான் எக்ஸ்க்ளூசிவ் கொடுத்தா அட்லீஸ்ட் வேற ஒரு ஓடிடிக்கும் நான் கொடுக்க முடியும். நாளைக்கு வந்து ஜியோ வந்து கேட்குறேன் வச்சிங்களேன், எங்கிட்ட நான் எக்ஸ்க்ளூசிவ்னா நான் கொடுக்க முடியும். உங்களுக்கே எக்ஸ்க்ளூசிவ் கொடுத்துட்டுனா அப்போ எனக்கு வேல்யூ எல்லாம் போயிடுது இல்லை அப்படின்னு கேட்டால், அப்படின்னா எங்களுக்கு வேண்டாம். ஆனால் இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் என்ன இருக்குன்னா, நான் ஆர்டிஸ்ட் வச்சுங்களேன், லெஸ் பாப்புலர் ஆர்டிஸ்ட்னாலே எங்களுக்கு வேண்டாம், ஃபஸ்ட் எடுத்தோடனே வேண்டாம், சேட்டலைட்டும் வேண்டாம், டிஜிட்டல் வேண்டாம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு புரியாத விஷயம் என்னென்னா, எக்கச்சக்கமான பேர் படம் எடுத்துகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம டிஸ்கரேஜே பண்ண முடியாது. அது அவங்க பணம், அவங்களுடைய க்ரியேட்டிவ் பேஷன், அது அவங்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நம்ம குறை சொல்ல விரும்பல. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, மார்க்கெட் நிலவரத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு 2 கோடி தானே எடுத்துடலாமே, 3 கோடி தானே எடுத்துடலாமே அப்படின்னு எக்கச்சக்க ஒரு 100 பேர் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, 2 கோடி ரூபாய் படத்தை எடுத்துடலாம், ஆனால் அந்த பணத்தை எடுக்க முடியாது. பணத்தை எடுக்குது எப்படின்றதான் எனக்கு பெரிய சிக்கலாக இருக்குது. இப்போ எப்படின்னா, என்கிட்ட நிறைய படம் வருது, நல்ல படம்னு நான் எடுத்துகிட்டு வரேன் சார், நான் எடுத்துகிட்டு போய் அந்த படத்தை என்னால் போய் கொண்டு போக முடியும், ஆனால் விற்க முடியாது. நான் கொண்டு போக முடியும், உங்களுக்கு கான்டாக்ட்லாம் இருக்கலாம், எனக்கு ஒரு கான்டாக்ட் இருக்கும், நான் போகலாம். ஆனால் அங்கே போனால் ஐ எம் ஃபேஸிங் த ரோட் பிளாக். என்ன ரோட் பிளாக்னா, சார் தனஞ்சு என்ன சார் எல்லாமே ஒரு ஆர்டிஸ்டே வேல்யூ இல்லாத படத்தை கொண்டு வரீங்க, கண்டென்ட் நல்லா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை சார், பட் ஆனால் எனக்கு வேணாம் சார், கண்டென்ட் நல்லா இல்லைனாலும் அதனால் நான் எனக்கு இன்னும் கிடைக்க போகிறது இல்லை, அதனால் ஆடியன்ஸ் வரமாட்டாங்க. இல்லைனா ஒன்று பண்ணுங்கள், எந்த அளவு சொல்கிறாங்கன்னா, இதை ஒரு பெரிய டேரக்டரோ ஒரு பெரிய ஹீரோவை ப்ரொமோட் பண்ண சொல்லுங்கன்றாங்க. அப்போ தான் இந்த படத்துக்கு ஒரு டாக் வரும். இல்லைனா இந்த படத்தை நான் எதுக்கு போடணும்னு கேட்குறாங்க. ஏன்னா எனக்கு சப்ஸ்கிரைபரும் வர மாட்டாங்க, வியூஸும் வராது, ஃப்ரீயாக கூட பார்க்க மாட்டேன்றாங்க, நாங்கள் போட்டாலும் எங்கள் சப்ஸ்கிரைப் பார்க்க மாட்டாங்க. அப்போ எதுக்கு நான் இந்த படத்தை நான் வந்து வாங்கணும்? நான் ஒரு எம்ஜி கொடுத்தேன்னா நான் எப்படி ரிகவர் பண்ணுறதுன்றாங்க. இதுதான் யதார்த்தம். நான் எல்லா தயாரிப்பாளர்களும் சொல்கிறது என்னென்னா, யதார்த்த நிலைமை என்னென்னா, ஒரு ஸ்மால் ஆர்டிஸ்ட்லேருந்து அன்னோன் ஆர்டிஸ்ட் வரையும் இருக்கிற நிலைமை என்னென்னா, பெரிய சேலஞ்ச், பிரேக்கே பண்ண முடியல. நான் வந்து ஒரு டைமும் போராடிட்டு இருக்கேன், அந்த படத்தை எப்படியாவது கொண்டு வரணும், அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஒரு சப்போர்ட்டாக நான் போகும்போது எனக்கு அது எதிர தான் வந்து நிற்கிது. என்ன சொல்கிறாங்க, சார் இதெல்லாம் வந்து எதுவுமே வியூஸ் வராது, எதுக்கு நீங்கள் வந்து இந்த படத்தை புஷ் பண்ணுறீங்க, ஏன் இதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்றாங்க. டாப் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் தான் எனக்கு கண்டிப்பாக வேணும், உடனே நான் வாங்கிக்கிறேன். ஆனால் ஃபேஸ் வேல்யூ இல்லாத படம்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு. ஸோ இந்த புரிதலோட இனிமேல் படம் எடுத்தால் அட்லீஸ்ட் படங்கள் எண்ணிக்கை குறையணும். துப்பறிவாளன் 2 திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு லண்டனில் இந்த மாதம் தொடங்க இருக்குது. ஏறக்குறைய 1 மாதம் அங்கே படப்பிடிப்பு நடத்திருக்காருன்னு உங்கள்கிட்ட நான் சொன்னேன். அப்போ நீங்கள் நிச்சயமாக இருக்காது சார், கொஞ்சம் தள்ளி தான் போவார், ஏன்னா அது வந்து எக்கச்சக்கமாக செலவாகும், அதெல்லாம் இப்போ மேனேஜ் பண்ணுற சூழ்நிலை இருக்கான்னு தெரியல. நீங்கள் உங்கள் வாக்கு ஏறக்குறைய உண்மையாகிருக்கு போல தெரியுது. இப்போ வந்து துப்பறிவாளன் 2 படத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு ஷெடியூலை சென்னையில் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னால் லண்டன் போகலாம் அப்படின்னு
விஷால் முடிவெடுத்திருக்கிறதா தெரியுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். இது வரைக்கும் மிஷ்கின் அந்த படத்துக்காக ஷூட் பண்ணார்ல, அதில் வந்து பெரும்பகுதி இல்லை, எதையுமே பயன்படுத்துகிற ஐடியா விஷாலுக்கு இல்லை போல நான் அதை தெரியுது. இப்போ நான் அவர் யூஸ் பண்ணலன்னு சொல்லுவேன். அதனால் முழுமையாக தான் திரும்ப எடுக்கிறதா இருக்கார். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா முத்தையாவோட சேர்ந்து ஒரு படம் பண்ணிருக்காரு அவர். அதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஒரு ஷெடியூல் துப்பறிவாளன் 2 பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முத்தையாவுடைய படத்தை முடிச்சுட்டு அதுக்கு பின்னால் தான் துப்பறிவாளன் 2 படத்துடைய படப்பிடிப்புக்கு ஒரு போவார்ன்ற மாதிரி தான் இப்போ நிலவரம் இருக்குது. நான் என்னை பொறுத்தவரைக்கும் அவர் டூரிங் டாக்ஸ் வீடியோலாம் பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். நம்ம லாஸ்ட்டாக பேசுனதை வந்து கரெக்டாக யோசிச்சு என்னடா தனஞ்சயனும் லக்ஷ்மண் சார் இதே பேசிகிட்டு இருக்காங்க சித்ரா சார்னு சொல்லிட்டு ஏதோ டிசைட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். என்னுடைய நான் வந்து மீட்டிங் கூட கேட்ட நடுவில் அப்பாயின்மெண்ட்டும் வரல. இந்த வீடியோ பிறகு ஏதாவது கோச்சிங் தர தெரியல. நான் வந்து அவளை மேனேஜர் சொன்னேன், சார்ட்ட நான் பேசணும். என்னென்னா நான் டெஃபினட்டாக சொல்ல வர்றது என்னென்னா, இப்போதைக்கு அவர் எதுவும் படம் டைரக்ட் பண்ண வேணாம், கொஞ்சம் விட்டு பிடிங்க. நல்ல ஒரு பீக்கில் இருக்கும்போது இப்போ தான் அவருக்கான ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருக்குது. ஏன்னா சார் இன்றைக்கி ஹிந்தி டப்பிங் அவர் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ இருக்குது. சேட்டலைட் டிஜிட்டல் வாங்க ரெடியாக இருக்காங்க. இப்போ எதுக்கு ஒரு 2 வருஷம் நீங்கள் போய் உங்களை லாக் பண்ணுறீங்க? ஒரு 2 வருஷத்தில் ஒரு 4 படம் பண்ணுங்களேன். தனுஷ் சார் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 3 படம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் 2 படம் பண்ணுங்கள். அந்த 2 படம் மூலமாக நீங்களும் ஒரு எல்லா கடனை அடைச்சிடலாம். அவருக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது. அங்கே லைக்கா ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. ஒரு படம் ரிலீஸ் அப்போ ஒரு லைக்கா வந்து ஒரு தடை போடுறதும் பணத்தை ரிகவரி பண்ண சொல்கிறதும் எல்லாமே ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ். அது சிவகார்த்திகேயன் அவர் பாருங்கள், இந்த அயலான் முன்னாடி மொத்தமாக செட்டில் பண்ணாருன்ற ஒரு டாக் வந்தது எவ்வளோ ஒரு பாசிட்டிவான விஷயம் இல்லை? அவருக்கும் ரிலீஃப் தானே. என்ன பொறுத்தவரையும் இப்போதைக்கு விஷால் பண்ண வேண்டியதுன்னா ஒரு 2 படம் கமிட் பண்ணிட்டு அது வந்து வர பணத்தை எல்லாம் கொண்டு வந்து அப்பா லைக்கா அவனை கொடுக்கணும்னா கொடுத்துடணும், யாரெல்லாம் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு எல்லாம் செட்டில் பண்ணிட்டு அப்பா நான் ஃப்ரீயாக படம் பண்ணுறேன், 2 படம் பண்ணுறேன், 3 படம் பண்ணுறேன், டைம் கிடைக்கும் போது நடுவில் ஒரு பிரேக் கிடைக்கும் போது நம்ம ஒரு படத்தை டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு போனால் அவர் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இல்லைன்னா இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல சார், பயங்கரமாக இருக்க போகுது விஷாலுக்கு. அதாவது கடன் அடைக்கணுன்ற ஒரு ப்ரெஷர், ரெண்டாவது இந்த படத்தை டைரக்ட் பண்ணுற ப்ரெஷர், மூணாவது இதுக்கு ஃபண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுற ப்ரெஷர். இன்னைக்கு நீங்கள் ஃபண்ட்ஸுக்கு போய் நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபைனான்சர்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார். நான் ஃபண்டு கொடுக்குறதா இல்லை, நீ இது கேரண்டி பண்ணு, நீ வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் எதாவது எடுத்துகிட்டு வா, இல்லை வந்து சேட்டலைட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வா, சோல்டு கன்ஃபர்மேஷன். ஆமாம் சோல்டு கன்ஃபர்மேஷன் கொண்டு வா, அப்போ நான் உனக்கு இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்ற சூழ்நிலை தான் இருக்காங்களே தவிர நீங்கள் கேட்குற மாதிரி நீங்கள் படம் அனௌன்ஸ் பண்ண உடனே வந்து 20 கோடி ரூபாய் நெகட்டிவ் ஃபைனான்ஸ் பண்ணுறது அதெல்லாம் நின்று போச்சு. இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, 30 கோடி ரூபாய் படம் வச்சுங்க சார், நெகட்டிவ் ஃபைனான்ஸ் 10 கோடி ரூபாய், 1/3, மீதி 20 கோடி எப்படி ரிலீஸ் பண்ணுவீங்க நீங்கள்? அதை பற்றி எனக்கு தெரியாது. எல்லா ரைட்ஸும் எனக்கு எழுதி கொடு. இப்போ அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க, நான் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், ஏன்னா உன் பிஸ்னஸ் கேரண்டி கிடையாது அப்படின்ற மூட்லேயே வந்துட்டாங்க ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க. அவங்க ரைட்டில் அவங்க சைடில் அவங்க ரைட். ஏன்னா கேரண்டி இல்லாத ஒரு பிஸ்னஸ் நாளைக்கு சேட்டலைட் டிஜிட்டல் விற்குமான்னு தெரியல, நான் எதுக்கு உனக்கு வந்து நீ சொல்கிற 30 கோடியை நம்பணும், நீ 30 கோடி பட்ஜெட் சொல்கிற, அது 30 கோடின்றது எனக்கு தெரியாது, நீ கேட்குற, நான் 10 கோடி தான் வேல்யூ பண்ணுறேன் இந்த ப்ராஜெக்டை, ஏன் வேல்யூஷன் படி தான் நான் வந்து ஃபைனான்ஸ் பண்ணுவேன்னு வரும்போது இவ்வளோ பெரிய சிக்கல் நடுவில் வேறு எங்கே ரேஸ் பண்ணிங்க ஃபண்ட்ஸை? படம் ஆரம்பிச்சிருவீங்க நெகட்டிவ் ஃபைனான்ஸ் போட்டு, அப்புறம் கம்ப்ளீட் பண்ணோம்ல, அடுத்தடுத்து படம் எப்படி முடிப்பீங்க? பணம் வரணும், பணம் வந்தால் தான் படம் எடுப்பீங்க, அப்போ ஸ்ட்ரெஸ் இன்னும் அதிகமாகும். ஸோ என்னுடைய இது வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ டு ஆல் த ஆர்டிஸ்ட்னு தெரியுமா சார்? இப்போது அவர் சொன்னார் பார்த்தீங்களா, அவர் எல்லாம் சொன்னார் சிறு பட்ஜெட்டில் இருக்கிற படங்கள்லாம் எடுக்காதீங்க அப்படின்னாரு. நான் சொல்லுவேன், நீங்கள் டைரக்ட் பண்ணி இப்போல்லாம் போய் உங்கள் மாட்டிக்காதீங்க. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா வருஷத்தில் 2 படம் 3 படம் பண்ணுங்கள், உங்களுக்கான மார்க்கெட் இருக்குது, அதை யூஸ் பண்ணி எல்லா பிரச்சனையும் வெளில வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது படம் பண்ணுங்கள். அதுதான் நான் சொல்லுவேன். அது பண்ணுவான்னு நினைக்கிறேன் டூரிங் டாக்ஸ் பார்த்தாருன்னா. இல்லை ஏறக்குறைய நீங்கள் சொல்கிற அந்த ஐடியாக்கார் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அவருடைய நெருங்கிய நண்பர்கள் சில பேர் என்கிட்ட சொன்னாங்க. இப்போ முடிவெடுக்கலைன்னாலும் அந்த முடிவு இன்னொரு 1 மாதம் கழித்து விஷால் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. எடுத்தாருன்னா நல்லது. ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் நம்ம அவருக்கு நல்ல விஷயம் அப்படின்றதுனால தானே இதை நம்ம திரும்ப. ஆமாம், அவருக்கு நல்லதுக்கு தான். நானே பர்சனலாக பார்த்தாலும் நான் சொல்வேன். துப்பறிவாளன் 2 படத்துடைய படப்பிடிப்பு தள்ளி போன மாதிரி இன்னொரு படத்துடைய படப்பிடிப்பும் தள்ளி போயிருக்கு. அது சுந்தர் சியுடைய கலகலப்பு 3. இந்த அரண்மனை இப்போ மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்ச காரணத்தினால சுந்தர் சிக்குன்னு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி கூடி இருக்குன்னு நினைக்கிறேன். அதை மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் படத்தை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு இருக்குது. அதன் காரணமாக கூட அந்த படத்துடைய படப்பிடிப்பை அவர் ஒத்தி வச்சிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். சார் எப்படின்னா சுந்தர் சி சார் கரியர்லேயே ஹையஸ்ட் கலெக்ஷன் ஒரு படம் பண்ணியிருக்குன்னா அது அரண்மனை 4. நினச்சி பாருங்களேன், அவர் எவ்வளோ ப்ரௌட் மூமெண்ட் பாருங்கள். இண்டஸ்ட்ரியில் 30 வருஷம் கடந்த பிறகு ஒரு டைரக்டர் எப்படி ஒரு மணிரத்னம் சார் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தாரோ இதில் பொன்னியின் செல்வன் 1ல், அந்த மாதிரி ஒரு வெற்றி படமாக கொடுத்துருக்காரு சார். இவ்வளோ பெரிய கலெக்ஷன் 100 crore ப்ரௌடாக இருக்குது சுந்தர் சி சாருடைய அந்த சக்ஸஸை பார்க்கும்போது. இந்த 1 மாதம் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்தை வந்து இன்னும் பெருசாக மெருகேற்றணும். ஏன்னா இப்போ அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் பெருசாகிடுச்சு. எப்போ அரண்மனை 4 இவ்வளோ பேர் வெற்றி அடைஞ்சதோ இப்போ அவர் வந்து கேஷுவலாக ஒரு படம் பண்ண முடியாது. அவர் முன்னாடி நினைச்சது பார்த்தீங்கன்னா கேஷுவலாக எடுக்கணும். கலகலப்பே ஒரு கேஷுவலாக எடுத்த படம் சார். நாங்கள் வந்து நானும் அவரை ப்ரொடியூஸ் பண்ணும்போது கேஷுவலாக எடுத்த படம் தான். இப்போ அது வந்து அப்படி பண்ண முடியாது அவரால். இப்போ உட்காந்துட்டு அவர் ரீஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னன்னா இதை இன்னும் பெரிய படமாக மாற்றணும். ஏன்னா
எங்கே போனாலும் சார் எனக்கு ட்விட்டரில் வரும் 12 இயர்ஸ் ஆஃப் கலகலப்பு இப்படி ஒன்று சொல்லுவாங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட் காமெடி என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே ஐ எம் ப்ரௌட் அபவுட் தட் ஃபிலிம். அப்படிப்பட்ட படத்தை வந்து இப்போ சீக்குவலாக 3, ஏன்னா 2 அவ்வளோ பெருசாக ஒர்க் ஆகல. அப்போது 3 நீங்கள் வரும்போது அட்டகாசமான ஒரு காமெடி என்டர்டெய்னராக இருக்கணும். அதுக்கு ரெடி ஆகும்போது அவர் கண்டிப்பாக ஷூட் போவார். சமீபத்தில் வலைதளத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட இன்னொரு செய்தின்னா அது சத்யராஜ் நரேந்திர மோடி பாத்திரத்தில் நடிக்க போகிறார் அப்படின்னு தான். அதை ஒட்டி பல செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. நம்முடைய நெருங்கிய நண்பரான அந்தணன் கூட ஒரு பதிவில் சொல்லியிருக்காராம். வேற ஒருத்தர் வந்து லென்ஸ் நிகழ்ச்சியை பற்றி கேள்வி கேட்டிருந்தார். சத்யராஜுடைய மனைவிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் வெளிநாடுக்கு போக வேண்டியிருக்கு, அதன் காரணமாக கூட வந்து நரேந்திர மோடி நடிக்க சத்யராஜ் ஒப்புக்கொண்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு என்னென்னா அந்த செய்தி படித்த உடனே 2 விஷயம் எனக்கு தோணுச்சு. ஒன்று, சத்யராஜ் வந்து எப்போ ஃபோன் பண்ணாலும் பேசக்கூடிய நபர். இது மாதிரி ஒரு பாத்திரத்தை நடிக்கிறீங்களா அப்படின்னு அந்தணன் அவரையே கேட்டிருக்கலாம். கேட்டிருந்தால் அவர் பதில் சொல்லியிருப்பார். அவருடைய மனைவியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ எளிதில் வந்து அவங்க வந்து குணப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. அமெரிக்கா போய் குணப்படுத்துகிற சூழ்நிலையும் இல்லை அப்படின்றது தான் உண்மை. இதுவும் வந்து எல்லாருக்கும் தெரியும். அதையும் அவர் விசாரிச்சிருந்தாருன்னா சொல்லியிருப்பாங்க. இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது நான் சத்யராஜ் ஃபோன் பண்ணி பேசினேன், எப்போ டெல்லி போய் நரேந்திர மோடி சந்தித்து பேச போகிறீங்க? என்ன சித்ரா சார் நீங்களும் சேர்ந்து பேசுகிறீங்க, செய்தி போட்டுக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் ஒரு வாரத்தை கூட மறுத்து சொல்லலையே சத்யராஜ், அதனால தானே இது வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. நானாக போய் என்னன்னு இதை மறுக்கிறது சார்? அவங்க பாட்டு போட்டுக்கிட்டாருங்க. என்னை யாராவது கேட்டிருந்தாங்கன்னா நான் நிச்சயமாக வந்து இல்லை அப்படின்றத சொல்லியிருப்பேன். இதை வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சொன்னது யார் தெரியுமான்னா, நேரில் ரவியா 10 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். பேசிட்டு இருக்கும்போது தான் சொன்னார், மச்சான் நீ மட்டும் நரேந்திர மோடி ரோஸ்ட்டில் நடிச்சுன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு. அப்போ அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் இல்லை, குஜராத் சீஃப் மினிஸ்டர் அந்த காலகட்டத்தில் சொன்னார். அதுக்கப்புறம் பல பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து நான் நடிக்கிறேன்னா இல்லையானா அதை கேட்டுருந்தாங்கன்னா சொல்லியிருப்பேன்னாரு. அப்புறம் என்னென்ன படங்கள் நடிக்கிறீங்கன்னு கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு சத்யராஜ் வந்து ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்தை விட இப்போ தான் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக நடிச்சிட்டு இருக்காரு பல படங்கள். பயங்கர பிஸி சார் அவர். இப்போ அடுத்து வந்து ரஜினியோட சேர்ந்து ஒரு படத்தை நடிக்கிருக்காரு. அந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ சொன்னார், இந்த படத்தில் வில்லனாக நடிக்கிறேன்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அது வில்லன் ரோலில் நானும் அவரும் நண்பர்கள், அப்படி தான் அந்த கதாபாத்திரம் அமைஞ்சிருக்கு. நான் வில்லனாக நடிக்கிற கதைன்னா அது வந்து சல்மான் கான் படம், முருகதாஸ் டைரக்ட் பண்ணுறாரு. அந்த படத்தில் வந்து சல்மான் கானுக்கு வில்லனாக நடிக்கிறேன். சரி, இது போக என்னென்ன படங்கள்லாம் நடிக்கிறீங்கன்னு கேட்டேன். 3 வெப்சீரிஸ் நடிக்கிறாராம். ஆமாம், எல்லா வெப்சீரிஸ். இப்போ ஒரு படம் ஒரு வெப்சீரிஸ் நடித்து முடிச்சாச்சு, அடுத்து ஒரு 3 வெப்சீரிஸ் நடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாரு. சின்ன சின்ன படங்களில் இப்போ வந்து சத்யராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் ஓவர் இதுக்கெல்லாம் கூட அவரை வந்து எல்லாரும் கூப்பிட்றாங்க. அதாவது வாய்ஸ் அப்படின்போது ஒரு பக்கம் நாசர், ஒரு பக்கம் சத்யராஜ், இதெல்லாம் வந்து தனித்துவமான வாய்ஸ். இன்னொரு பக்கம் நேர்கர் ரவி அவரையும் சொல்லி ஆகும். அதனால் இப்போ காளி வெங்கட் கதாநாயகன் நடிச்சிருக்காரு ஒரு படம். அதில் வந்து நான் கூட ஒரு சின்ன கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன். ரொம்ப வித்தியாசமான படம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதை வந்து படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க. ஒரு 8 சீனை போட்டு காமிச்சிட்டு இதுக்கு நீங்கள் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணுன்னு இவருக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 days 13, 14 அடுத்த மாதம் பண்ண போகிறோம் சார் 2 நாள். ரொம்ப நல்லா இருக்குது, வித்தியாசமான படைப்பு, அதனால் நம்மளும் அதில் வந்து பார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போவும் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக நடிச்சிட்டு இருக்காரு தான் சத்யராஜ். அதில் ஒரு முக்கியமான இது வந்து மழை பிடிக்காத மனதில் அவருடைய ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு அப்பியரன்ஸ் சொன்னீங்க நீங்கள், நல்லா பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் வந்து இந்த படத்துக்கு ஒரு வேல்யூ அடிஷனே வந்து சத்யராஜ் சாருடைய ஒரு ரோல் தான் சார். அது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அப்படின்னு அந்த வெப்பன் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் நடந்த விஷயம் சார். நான் அந்த போயிருந்தேன், நான் ட்ரெய்லர் லான்ச்சில். அதில் அவருடைய க்ளோஸ்அப்பில் ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஃபோட்டோ ஒன்று எடுத்தாங்க. அந்த ஒயிட் பியர்டு ஒயிட் இதில் அப்படியே ஒரு ரிசம்பிளன்ஸ் இருந்தது. அதை ஒரு பத்திரிக்கை வந்து இவர் நரேந்திர மோடி மாதிரி தான் இருக்காரு அப்படின்னு ஆரம்பித்து, அடுத்து வந்து நரேந்திர மோடி பயோபிக்கில் பண்ணுறாருன்னு ஒருத்தர் அதை எக்ஸாசரேட் பண்ணி நடித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அடுத்து நடிக்கிறாருன்னு செய்தி போட்டாங்க. இன்னொரு புத்திஸ்தானமாக வேலை பண்ணிட்டாங்க. என்னென்னா அந்த செய்தியை அனௌன்ஸ் பண்ணதே யாருன்னா சிபி சத்யராஜன், திவ்யா சத்யராஜன்ற மாதிரி கீழே போட்டதுனால நம்பகத்தன்மைன்னு கொஞ்சம் கூடிடுச்சு. ஆனால் இது எதுவுமே ஒன்றும் கிடையாது சார். அது எதுவுமே ஒன்றும் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி தான். அவர் யாரும் கான்டாக்ட் பண்ணல, அவர் பண்ண மாட்டார் சார். அவர் சுயமரியாதைக்காரர். அவர் வந்து இந்த விஷயத்துக்கெல்லாம் வர மாட்டார். அவருடைய கோட்பாடுகள் வேறு. என்னதான் இருந்தாலும் சார், அவர் வந்து அத்தனை பேர் ப்ரெஷர் போட்டாங்க எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண சொல்லி. இந்த எலெக்ஷனில் முடியாது, எனக்கு வேண்டாம், எனக்கு இது சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு. இந்த எம்பி இதுக்கு வந்து அவர் நிற்கணும்னு கேட்டாங்க சார். அவர் ஒரே சொன்னார், எனக்கு தேவையில்லை, எனக்கு இவ்வளோ பிஸியாக போயிட்டுருக்கு, நான் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு டெய்லி சார் ஒன்றுமே இல்லை. நாங்கள் மழை பிடிக்காத மனிதனில் அவரோட ஒரு அந்த கேமியோ ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்க்காக டேட் கேட்குறேன் சார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் போய் செப்டம்பரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் ஒரு நாள் கேட்குறது, அதுக்கு என்ன சார் நான் சொன்னார், மார்ச்சில் வச்சுக்கலாமன்னாரு. நான் சொன்னேன், என்ன சார் இப்போ தான் சார் மார்ச் போச்சு அப்படின்னு. எப்படின்னா, என்ன சார் சொல்கிறீங்கன்னு, 6 மாதம் எனக்கு பிஸியாக இருக்கே அப்படின்றாரு. சார் ரொம்ப இல்லை கஷ்டப்படுத்திடாதீங்க, நான் படம் கொண்டு வரணும், நடுவில் ஏதாவது டேட் சொல்லுங்கள் சார்னா,
நான் டிசம்பரில் ட்ரை பண்ணுறேன்னாரு. சார் இப்போ நம்ம செப்டம்பரில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. அவ்வளோ பிஸி சார் அவர், அவ்வளோ பிஸி. அவர்கிட்ட நீங்கள் வந்து போய் எப்போ போனாலும் 4 மாதம் கழிச்சு தான் டேட் சொல்லுவார். 1 நாளைக்கு 2 நாளைக்கு. அவ்வளோ படங்கள் தெலுங்கில் போயிட்டுருக்கு, ஹிந்தியில் போயிட்டுருக்கு, தமிழ் வெப் சீரிஸ் படங்கள் போயிட்டுருக்கு. இப்போ வெப்பன் படத்தில் முக்கியமான கேரக்டர் அவர் தான் கதாநாயகன். என்கிட்ட வந்து நடுவில் ஒரு படத்துக்காக நான் போய் கேட்டேன். அப்போ கேட்கும்போது என்ன சொன்னார், தனஞ்சயன் நான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நான் சாதிச்சிட்டேன். நடிக்கணும்னு வந்து தான் ஆசை. அது ஹீரோ வில்லன்லாம் கிடையாது. அப்புறம் நான் வில்லனாக நடித்தேன், ஹீரோவாக நடித்தேன், எக்கச்சக்கமாக எல்லாமே எனக்கு என்னென்ன வேணுமோ சம்பாதிச்சிட்டேன், பசங்களுக்கு நல்லா செட்டில் பண்ணிட்டேன். இப்போ நான் வாழறது ஒரு போனஸ் வாழ்க்கை. ட்ரூ. அப்படியே சொன்னார். போனஸ் வாழ்க்கைன்னா லைஃப்பை பற்றி சொல்ல, எனக்கு கிடைக்கிறது எல்லாமே போனஸ். அந்த போனஸ் நான் எனக்கு வாழ்க்கையில் இருக்கும்போது நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பணத்துக்காக நான் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு காரணம் இருக்கணும். நான் இந்த படம் பண்ணணும்னா அதில் எனக்கு ஒரு வேல்யூ இருக்கணும். எனக்கு அதுக்கான என்னுடைய வேல்யூ அப்படின்னா எனக்கு பேர் கிடைக்கணும். ஏதோ ஒரு வகையில் பேர் கிடைக்காது. நீ வந்து பிஸ்னஸ்க்காக பண்ணுறேன்னா எனக்கு அந்த பணம் கிடைக்கணும். ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. விஜயை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அடுத்த பட தயாரிப்பாளரை இன்னொரு முடிவு பண்ணதா தெரியலையே. அவருக்கு என்னன்னா அவர் வெயிட் பண்ணி பார்க்குறாரு அரசியல் என்ன மாதிரி மாறப்போகுது. இளையராஜா கூலி படத்தை தொடர்ந்து மஞ்சள் பாயத்துக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காருன்னு நேற்று பரபரப்பான செய்தி. அந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் குழு வந்து என்ன சொல்றாங்க, நாங்க பிரமிட் ஆடியோக்கு தான் ரைட்ஸ் இருக்கு, பிரமிட் ஆடியோ கிட்ட இருந்து ரைட்ஸ் வாங்கிட்டோம். வாங்கியிருக்காங்க, வாங்கி தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ இவர் என்ன சொல்றாரு, சிம்புவோட பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருச்சா இல்லை இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கா? மைக்கேல் ராயப்பன் சார் பொறுத்தவரை என்ன பண்ணியிருக்காங்க, சிம்புவை வந்து செட்டில் பண்ணிடலாம். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, மைக்கேல் ராயப்பன் சார் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.